بسم الله الرحمن الرحيم. உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இதுபோன்று திருமறை குர்ஆனுக்கு முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் என்ற தொகுக்கின்ற வேலைகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் சொல்லுகிற பொழுது, இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே அதை செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அத்தியாயத்தை 1வது அத்தியாயம் 2வது அத்தியாயம்னு நம்பர் போட்டு கொடுத்துட்டாங்க. அபூபக்கர் அவங்க தொகுத்த அந்த குர்ஆன்ல அந்த தொகுப்புல அவங்களும் அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நம்பர் போட்டு நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உஸ்மான் அவர்கள் செய்தார்கள் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அதனுடைய உண்மை நிலை என்ன என்று ஆய்வு செய்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் அத்தியாயங்களை வரிசைப்படுத்துகிற வேலைகளை அவர்கள் செய்திருக்கவில்லை. அபூபக்கர் அவர்களும் அந்த வேலையை செய்து முடிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே ஹதீஸ்களிலேயே அதற்கு நிறைய சான்றுகள் இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு நபி தோழர்கள் திருமறை குர்ஆனை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்களே, அந்த பேச்சு வழக்குகளை ஆய்வு செய்து பார்த்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அத்தியாயங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் அத்தியாயம், சூரத்துல் பக்ரா 2ஆம் அத்தியாயம் என்று அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தக்கூடிய வேலை செய்து முடிக்கப்படவில்லை என்பதனை தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், புகாரியில 4993வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, யூசுப் இப்னு மாஹிக் என்ற நபி தோழர் அறிவிக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஈராக் நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் கேட்கிறார், யா உம்மல் முஃமினீன் அரினி முஸ்ஹபக, மூமின்களுடைய தாயே, நீங்கள் உங்களிடத்திலே இருக்கிற திருக்குர்ஆன் தொகுப்பை எனக்கு காட்டுங்கள், எனக்கு தாருங்கள் என்று அவர் கேட்கிறார். ஏன்னா அவங்களும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்க, குர்ஆனை தொகுத்து வச்சிருக்கிற வேலைகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. நீங்க வச்சிருக்கிற அந்த குர்ஆன் தொகுப்பை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அப்ப அவங்க கேட்கிறாங்க, காலத்திலுமே எதுக்காக வேண்டி என்னுடைய முஸ்ஹபை நீ கேட்கிற, என் கையில இருக்கிற குர்ஆன் தொகுப்பை நீ ஏன் கேட்கிற என்று கேட்கிறாங்க. அவர் பதில் சொல்றாரு, லஅல்லி உஅல்லிஃபுல் குர்ஆன அலைஹி, நான் என்னுடைய குர்ஆனை அந்த அடிப்படையில் நான் தொகுக்க போறேன். நீங்க எப்படி தொகுத்து வச்சிருக்கீங்களோ 1 2 3 லைனா சூறாக்களை வரிசைப்படுத்திருப்பீங்களே, அது மாதிரி நான் என் குர்ஆனை வரிசைப்படுத்த நினைக்கிறேன். அதனால உங்களுக்குள்ள தாங்க, அது மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு மேலும் சொல்றாரு, ஃபைன்னஹு யக்ரஹு கைரு முஅல்லஃபின், இன்னைக்கு பெரும்பாலான இடத்துல பார்த்தா யாருமே ஒரு தொகுப்பா வச்சு ஓத காணோம். லைனா ஆர்டர் படுத்தாம 4 3 இருக்கு, 3 5 இருக்கு, 7 4 இருக்குன்ற மாதிரி ஒரு தொகுப்பு இல்லாத நிலையில் தான் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்றார். அப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வமா யதுர்ருக ஐயஹு கரத கபல், அது எப்படி இருந்தா உனக்கு என்ன, முன்னாடி உள்ள 1வது அத்தியாயத்தை 2வது ஓதுனா உனக்கு என்ன, 2வது அத்தியாயத்தை 7வது ஓதுனா உனக்கு என்ன, 10வது அத்தியாயத்தை 24வது இடத்துல வச்சு ஓதுனா உனக்கு என்ன. அத்தியாயங்கள் முன்பின்னாக அமைந்து அதை ஓதுகின்ற காரணத்தினால் வமா யதுர்ருக, உனக்கு என்ன இடைஞ்சல் வர போகிறது, அதனால உனக்கு என்ன கேடு வர போகிறது, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு முஸ்ஹபை கொடுத்து சொல்லி இது மாதிரி போட்டுக்குங்கிறாங்க. இருந்தா கூட அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அதனால எந்த கோளாறும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே தொகுத்து கொடுத்துட்டு போயிருந்தா இப்படி சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பர் போட்டு கொடுத்திருந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் நம்பர் போட்டு கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு எப்படி இருந்தா என்னன்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாத்துவாங்களா? மாத்துறதுக்கு இந்த வாய்ப்புமே இல்லை. அப்ப இந்த வார்த்தை எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் திருமறை குர்ஆனுடைய அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்படவில்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையிலே இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன, முஸ்லிம்ல 1291வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சல்லைத்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத் லைலத்தின், ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் சேர்ந்து தொழுது கொண்டிருந்தேன். ஃபக்தஹல் பக்ரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்ரா சூராவை ஸ்டார்ட் பண்ணாங்க. பக்ரா சூரா ஆரம்பிச்சு அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், ஒரு வசனம் 2 வசனம் 3 5 10 15 25 35 45 55 ஓடுது.
அப்ப அவரு சொல்றாரு இந்தல் மியத்தி, அப்ப நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன் ஒரு 100 வசனம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஓதிட்டு ருக்கு செய்வாங்க என்று நினைச்சுக்கிட்டு 100 வரும்போது ருக்குக்கு போயிருவாங்க நினைச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன். இப்ப முடிஞ்சிடும் 100 150 ஆச்சு, 200 போட்டு பார்த்தாச்சு, 225 ஆச்சு. சூரத்துல் பக்ராவே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 2 ஜுசு சூரத்துல் பக்ரா முடிஞ்சு போச்சு. சரி ருக்கு இப்பமாவது முடிச்சிருவாங்க. பக்ரா சூராவை முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் ருக்குக்கு போயிருவாங்க நிக்கிறோம். அடுத்து சொல்றாரு ஃபஃப்தஹன் நிசா சும்ம இஃப்தஹன் நிசா, பக்ராவை முடித்து விட்டு சூரத்துன் நிசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து விட்டார்கள். யா அய்யுஹன்னாஸு தகூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் ஆரம்பிச்சா 4வது அத்தியாயத்தை சூரத்துன் நிசாவும் முடிவடைகிறது. முடிஞ்ச பிறகு சரி சூரத்துன் நிசாவோட ருக்குக்கு போயிருவாங்க பார்த்தா சும்ம இஃப்தஹ ஆல இம்ரான். இந்த 3 சூரா தான் இருக்கிறதுலே குர்ஆன்ல பெரிய சூரா. அடுத்து ஆல இம்ரான் ஆரம்பிக்கிறாங்க. ஆல இம்ரான்ல ஓதிக்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு போனாங்க என்று சொல்லி அவர் விளக்குறார். இப்ப இந்த ஹதீஸ்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, சப்ஜெக்ட்டுக்கு நம்முடைய மேட்டருக்கு சம்பந்தம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு அத்தியாயத்துக்குள்ள ஆரம்பிச்சு எப்படி ஓதுவாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சா அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது 1 by 1 அப்படியே தொடர்ச்சியா ஓதுவாங்க. அது மாதிரி இந்த அத்தியாயங்களையும் நபிகள் நாயகம் அவர்களே தொகுத்திருந்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொகுத்து வழங்கி இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனம் மாதிரி ஒரு அத்தியாயத்துக்கு அடுத்து 2ஆம் அத்தியாயம், 2ஆம் அத்தியாயத்துக்கு அடுத்து 3ஆவது அத்தியாயம், 3க்கு அடுத்து 4ஆவது அப்படி போயிருக்கணும். ஆனா இங்க ரசூலுல்லாஹ் எப்படி போயிருக்கிறாங்க? முதல்ல 2ஆவது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா ஓதுறாங்க. 2க்கு அடுத்து 3 காண நேரம் 4க்கு தாவிட்டாங்க. 4 முடிச்சு திரும்ப 3க்கு வர்றாங்க. உண்மையில நபிகள் நாயகம் தொகுத்திருந்தால் அவர்கள் எவ்வாறு தொழுதிருப்பார்கள்? பக்ரா 2வது முடிச்சுட்டு, ஆல இம்ரான் அடுத்து 3 முடிச்சுட்டு, நிசா அடுத்து 4 முடிச்சுட்டு, மாயிதா அடுத்து 5 முடிச்சுட்டு இப்படி வந்திருக்கணும். அவர்கள் முன்பின்னாக ஓதியதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அத்தியாயங்களுக்கு சூறாக்கள் 1, 2, 3 என்று தொகுக்கப்படுகின்ற பணியை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை. வசனங்களை மாத்திரம்தான் மரணமிட்டு தொகுத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அத்தியாயங்களை தொகுத்து ஒரு நூல் வடிவத்தை ஆக்கி பிரதி எடுத்து ஊருக்கெல்லாம் பல்வேறு பகுதிகளுக்கு இஸ்லாமிய பேரரசு எங்கெல்லாம் பரவி விரிந்து கிடந்ததோ எல்லா பகுதிகளுக்கும் அதை காப்பி எடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒவ்வொரு ஆளுநருடைய பகுதிக்கும் அனுப்பி வைத்து அந்த பகுதியில திருக்குர்ஆன் முழுமைப்படுத்தப்படாம சில பேர் பாதி குர்ஆனை வைத்துக் கொண்டு இதுதான் முழுசு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த முழுச கொண்டு போய் கொடுத்து இதுதான்ப்பா முழுசு, இதுதான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்குது, நீ வச்சிருக்கிறது கம்ப்ளீட் இல்ல, அதனால அதை ஓரம் கட்டிவிட்டு இதை நீ முழுமையாக கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், இதுதான் திருமறை குர்ஆன் என்று சொல்லி மொத்த சஹாபாக்களும் நபிகள் நாயகத்தை சார் அவர்களோடு பாடம் பயின்ற நபித்தோழர் அத்தனை பேரும் அனைவரும் சேர்ந்து அத்தனை பேருடைய அங்கீகரித்தலின் பேரில் திருமறை குர்ஆனை இந்த உலகத்திற்கு உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் ஒரு இறுதி வடிவம் கொடுத்து தயார் செய்கிறார்கள். தயார் செய்து முடிக்கப்படும். எப்ப முடியுது இந்த பணி? ஹிஜ்ரி 25வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 15 ஆண்டுகள் நிறைவடைவதற்குள்ளாக அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன் முழுமையான வடிவத்தில் எழுத்து வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த பணி நிறைவு பெறுகிறது. அன்னைக்கு அவங்க தொகுத்த அந்த திருமறை குர்ஆன் இன்னைக்கும் உலகத்தில் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரி 1430 தொற்றுச்சு. இன்றைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட அந்த திருமறை குர்ஆனுடைய பிரதி உலகத்தில் ரஷ்யாவுடைய ஒரு அருங்காட்சியகத்தில், அது மாதிரி துருக்கியில இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் 2 பிரதிகள் உலகத்தில் இன்றைக்கும் மிச்சமாக இருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லாமல் திருமறை குர்ஆன் அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எந்த கூடுதலும் இல்லாமல் அதிலிருந்து எந்த குறைவும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை திருமறை குர்ஆனும் இன்றைக்கு அச்சடிக்கப்பட்டு மக்களால் படிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாப்பான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. இது உலகத்தில் இருக்க மற்ற எந்த வேதங்களும் நீங்க எடுத்துக்கங்க, எத்தனையோ பேர் வேதங்கள் என்று தங்களிடத்தில் வைத்திருக்கிறார்கள், எங்களுக்கு இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அந்த வேதம் யார் வழியாக உலகத்திற்கு அருளப்பட்டதோ, யார் வழியாக உலகத்திற்கு கிடைத்ததோ அவர்கள் மரணித்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு
1000 ஆண்டுகளுக்கு பிறகு 800 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இதைத்தான் சொன்னார் என்று 800 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள எழுதுறார். 800 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள ஆளுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதைத்தான் சொன்னார் எப்படி தெரியும்? மாத்தி சொல்லலாம், கூட்டி சொல்லலாம், குறைச்சு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு செய்திய வாய் வழியா சொல்றேன்னு வச்சுக்கோமே, வாய் வழியா சொல்ற எழுத்துல வந்துருச்சுன்னா நின்றும். எழுத்துல இவ்வளவுதான் சொன்னாரு. நான் ஒரு கருத்தை சொல்ல நினைக்கிறேன். வாயால சொன்ன அலுவலர் விதம், எழுதி கொடுத்த அலுவலர் விதம். எழுதி கொடுத்தாச்சுன்னா இதைத்தான் சொன்னேன்னு கன்ஃபார்மா அடிக்கலாம். வாயால சொன்ன என்ன தெரியுமில, ஒருத்தர் சத்தமா சொல்லாம இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு காதல சொல்லி இந்த செய்தி அடுத்த ஆளுக்காக அனுப்புங்கிற அவர் அடுத்தவர்கிட்ட சொல்றாரு. ஒரு செய்தியை நான் சொல்றேன், அவர் இன்னொருத்தர் சொல்றாரு, அடுத்தவர்கிட்ட போகுது. இப்படி இங்க இருக்க ஆளுக்கிட்ட லைனா அடிச்சு திரும்ப இங்க வந்து என்ன சொன்னார் அவர் சொல்லுங்கன்னு கேட்டா நான் லேசா சொல்லியிருப்பேன். அதுல கண்ணு ஒருத்தர் வச்சிருப்பாரு, கால் ஒருத்தர் ஃபிட் பண்ணிருப்பாரு. அடுத்தவர்கிட்ட சொல்லும் போது அவர் இன்ட்ரெஸ்டா கேட்கறதுக்காண்டி ஒரு கதையை ஒருத்தர் ஜாயின் பண்ணிருப்பாரு. கை, காலு, கண்ணு, காது, மூக்கு, வாயு, தலைன்னு வச்சு 60 கிலோ மனுஷனா வந்து நிற்கும். எத்தனை செய்திகளை கேள்விப்படுறோம். சர்வ சாதாரணமா நீங்க சொல்லி பாருங்க. நீங்க சொன்ன செய்தி உங்களிடத்துல சில நேரங்களில் திரும்பி நான் பண்ண அப்படி சொன்னேன்னு கேட்போம். நான் சொல்லவே இல்லையாமோ. எதனால இந்த பேச்சு வருது? நம்ம சொன்னது 4 பேருக்கு காதுல போயிட்டு வந்தா அது வேற மாதிரி மாறி வருகிறது. இது உலகத்துல யதார்த்தமா நடப்பதை பார்க்கிறோம். அப்ப 500 வருஷத்துக்கு பிறகு அவர் அதைத்தான் சொன்னாரு சொல்லலாருந்தா 500 ஆண்டு காலத்தில் வாழ்ந்த மக்களை கடந்து வந்திருக்கிற 5 பேரை கடந்து வந்தாலே 50 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிடுறாங்க. 500 ஆண்டு கால மக்களை கடந்து வந்திருந்தால் எத்தனை பேரை அந்த செய்தி சந்தித்திருக்கிறது, எத்தனை பேர் அதிலே மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார்கள். அப்ப எந்த ஒரு வேதத்துக்கும் இந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்க முடியல. அவர் சொன்னதான் இதுல இருக்குன்னு சொல்ல முடியல. மாத்தி மறிச்சு அழிஞ்சு இல்லாம போய் அது மட்டும் இல்ல. 1900 ஆரம்பத்தில் 1910-15 ஜெர்மனியில மியூனிச் யூனிவர்சிட்டின்னு ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு. ஜெர்மனியுடைய தலைநகரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த பல்கலைக்கழகத்தை வச்சுதான் அந்த சிட்டிக்கு அந்த பேர் வந்துச்சு, மியூனிச் அப்படின்னு. அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் திருமறை குர்ஆனுடைய பிரதிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வேலையை கையில் எடுத்தார்கள். உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி சென்று கிட்டத்தட்ட 45,000 திருமறை குர்ஆனுடைய பிரதிகள் இந்தியாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஆப்பிரிக்காவில், உலகத்தில் எங்கெங்கெல்லாம் திருமறை குர்ஆன் வாசிக்கப்படுகிறதோ அப்படி பல பகுதிகளுக்கும் பரவி போய் அங்க இருக்கிற திருமறை குர்ஆன் பிரதியில் ஒன்று எடுத்துட்டு வந்து எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பல வருடங்களாக அந்த அவர்களுடைய ஆய்வு கூடத்தில் வைத்து பல்வேறு அறிஞர்கள் அமர்ந்து ஆய்வு செய்தார்கள். 45,000 திருமறை குர்ஆன் பிரதிகளும் ஆய்வு செய்து முடிக்கப்பட்டது. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் 1900 துவக்கத்திலே வெளியிடப்பட்டது. அவங்க வெளியிட்ட முடிவு என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆன் உலகம் எங்கும் வாசிக்கப்படுகிறது. ஆனால் அந்த திருமறை குர்ஆனில் உலகத்தின் பல்வேறு பாகங்களில் அச்சடிக்கப்பட்டாலும் ஒரு சில எழுத்து பிழைகளை தவிர வேறு எந்த தகவலும் அதிலே கூடுதலாகவும் இல்லை, அதிலே குறைவாகவும் இல்லை. மற்ற எந்த வேதத்துக்கு இப்படி சொல்லப்படவே இல்லை. ஆய்வு செய்து விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட வேதம் உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நிரூபிக்கிற வார சொல்ல எந்த வேதமும் கிறிஸ்தவர்கள் வாசிக்கக்கூடிய பைபிளை எடுத்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சாராரின் கரத்திலே ஒவ்வொரு விதமான பைபிள் நூல்கள் இருப்பதை பார்க்கிறோம். சில பேர் இங்க இந்த 10 அத்தியாயத்தை அவங்க அதுல எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க கையில வச்சிருக்கிற பைபிள்ல எக்ஸ்ட்ரா 10 இருக்குது. இவர் கையில இருக்கிற பைபிள்ல 10 கம்மியா இருக்குது. என்னப்பா 10 இல்லையா, இவ்வளவுதாங்க பைபிள், அவங்க 10 சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. அவங்கள்ட்ட போய் சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா 10 சேர்ந்ததுதாங்க பைபிள், அந்த ஆளும் நீக்கிவிட்டாங்க. அந்த ஆளு சொல்றாங்க நீக்கப்பட்டிருக்கிறது, கூட்டப்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லா பக்கமும் சொல்லப்படுகிறது. ஆனால் திருமறை குர்ஆன் யாரால் ஆய்வு செய்யப்பட்டாலும் அத்தனை பேருடைய ஆய்வின் இறுதியிலும் சொல்லப்படுகிற தகவல் என்னவென்று சொன்னால், அதிலே ஒரு சில இடங்களில் எழுதுகிறவர்களுடைய எழுத்து பிழை நடக்கும். அதை தவிர்த்து பார்த்தால் வேறு எந்த தகவலும் கூடுதல் குறைவாக இல்லை. அன்றைக்கு எவ்வாறு இருந்ததோ அதே போன்றுதான் இன்று வரைக்கும் இருக்கிறது. இங்கே எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அமெரிக்காவிலும் இருக்கிறது.
அமெரிக்காவில் எப்படி வாசிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ஆப்பிரிக்காவிலும் வாசிக்கப்படுகிறது. சென்னையில் எப்படி வாசிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் நெல்லையிலும் வாசிக்கப்படுகிறது. உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரே திருமறை குர்ஆன், இறைவனுடைய ஒரே வேதம், இறைவன் தான் அதை பாதுகாக்கிறார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக, வரலாற்று சான்றாக, அறிவியல் பூர்வமான ஒரு சான்றாக திகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்து சூறாக்களுக்கு பேர் வச்சிருக்கிறோமே, சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஃபீல் யானை, சூரத்துல் நம்ல் எறும்பு, சூரத்துல் நஹல் தேனி, இது மாதிரி சூரத்துல் நஸ்ர் உதவி பேர் வச்சுக்கப்பட்டிருக்கல. இந்த பேரு சம்பந்தமான நபிகள் என்ன வழிகாட்டினார்கள் என்று ஆய்வு செய்தால், திருக்குறானுடைய தொகுப்பு வரலாற்றுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல இருக்கிற எல்லா அத்தியாயங்களுக்கும் பேர் சொல்லிட்டு போறார். இன்னைக்கு எல்லா அத்தியாயத்துக்கும் பேர் வச்சிருக்கிறோம், ஒரு அடையாளத்துக்காக பேர் இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய வாயால் இன்ன சூறாவுக்கு இன்ன பேரு, முதல் சூறாவுக்கு இன்ன பேரு, இரண்டாவது சூறாவுக்கு இன்ன பேரு என்று சொல்லி மொத்த குர்ஆன்ல இருக்கிற எல்லா அத்தியாயங்களுக்கும் சேர்த்து நபிகள் நாயகம் பேரை சொல்லிட்டு போவார். சில சூறாக்களுக்கு சொன்னாங்க, சில சூறாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அடையாளம் வேணும்ல, வெறும் நம்பரை சொல்லி 14, 15, 13 சொல்லிட்டு நல்லா இருக்காத, ஒரு பேரை சொல்லி அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித்தரப்படாத, பெயர் வைக்கப்படாத சூறாக்களுக்கு அவர்கள் அந்த கருத்தை மையமாக வச்சு அந்த சூறாவை படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்தா இந்த சூறாவில் இதுதான் தூக்க பேசப்படுது, இது ஒரு செய்தி முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியா இருக்குது, அதனால இந்த செய்தியை மையமா வச்சு ஒரு தலைப்பு கொடுத்துருவோம். ஒரு மாட்டை பத்தி பேசப்படுதா மாடுன்னு கொடுத்துருவோம், எறும்பை பத்தி பேசப்படுதா எறும்புன்னு கொடுத்துருவோம், யானை பத்தி பேசப்படுதா யானைன்னு கொடுத்துருவோம் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை மையப்படுத்தி சில பேர் பின்னால் வந்தவர்கள் பெயர் வைத்தார்கள். அதனாலும் எந்த பாதிப்பும் இல்லை. குர்ஆன்ல கூடுதல் குறைவுன்னு சொல்ல முடியாது, அதனால எந்த இழப்பும் இல்லை. அதை வச்சுக்கிட்டு ஒரு போதனை, ஒரு செய்தி கூடி போச்சுன்னு சொல்ல முடியுமா? செய்தி எதுவும் கூடல, குர்ஆன்ல உள்ள செய்தி செய்தியாத்தான் இருக்குது. அதை இந்த செய்தி இந்த சூறாவில் இருக்குன்னு பெயர் வைத்தார்கள். ஒரு அடையாளத்துக்காக வேண்டி ஒரு பெயர் வைக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலதுக்கு தான் பெயர் வச்சிருந்தாங்க. புகாரியில சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது, முதல் அத்தியாயம், குர்ஆன்ல இருக்கிற முதல் அத்தியாயம், அதுக்கு ஃபாத்திஹா சூறாங்கிறோம். ஃபாத்திஹா ரசூலுல்லாஹ் இந்த சூறாக்கு இப்படி பெயர் வச்சாங்க. புகாரியில 756வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிற செய்தியில லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹத்தில் கிதாப் ஓதாட்டி தொழுகை இல்லைன்னு சொல்லி இந்த அல்ஹம்து சூராவுக்கு ஃபாத்திஹா ரசூலுல்லாஹ் பேர் சொன்ன செய்தி இருக்குது. அது மாதிரி உம்முல் குர்ஆன் ஃபாத்திஹா சூராவுக்கு, இந்த அல்ஹம்து சூரா இருக்க, இந்த அல்ஹம்து சூராவுக்கு உம்முல் குர்ஆன் ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க. முஸ்லிம்ல 596வது ஹதீஸா அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்முல் குர்ஆன் அந்த பேர் ரசூலுல்லாஹ் வச்சிருக்காங்க. அது மாதிரி பக்கரா சூராங்கிறோம், ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க. 4008வது ஹதீஸா புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பக்கரா ரசூலுல்லாஹ் சொன்ன பேரு. அது மாதிரி நிசாங்கிறோம், 4வது அத்தியாயம், முஸ்லிம்ல 879வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருக்காங்க. ஜும்மா சூரத்துல் ஜும்மாங்கிறோம், 62வது அத்தியாயம், அது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1454வது ஹதீஸாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி முனாஃபிகூன்கிறோம், 63வது அத்தியாயம், அதுக்கு ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருக்காங்க. 1454 முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி மாயிதாங்கிறோம், 5வது சூரா, அதுவும் ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருக்காங்க. 347வது ஹதீஸாக புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நாம தேடி பார்க்கும்போது சில சூறாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிட்டு இருக்கிறார்கள். இன்னும் பல சூறாக்களுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் பெயர் வைக்கவில்லை, சூறாவிற்கு தலைப்பு கொடுக்கவில்லை. பின்னால் வந்தவர்கள் அந்த தலைப்பை பெயரை வைத்திருக்கிறார்கள் என்பதை அந்த வரலாற்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது அத்தியாயங்களுடைய நம்பர் சம்பந்தப்பட்டது, நம்பரு பேரு. அத்தியாயத்துக்கு அடுத்தபடியா பார்த்தால் குர்ஆன் தொகுப்பு வரலாற்றுல அதுல இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. வசனம் எத்தனை வசனம் அப்படிங்கிறோம்ல, இத்தனை பெரும்பாலும் பேசும்போது எல்லாரும் பேசுவாங்க. திருக்குர்ஆன்ல 6666 வசனங்களை கொண்டிருக்கிற குர்ஆன் அப்படிமா. எந்த குர்ஆனை தேடி பார்த்தா இருக்கிற ஆய்வு செஞ்சு பார்த்தா எந்த குர்ஆன்லயும் 6666 வசனங்கள் இல்லவே இல்லை. இன்னைக்கு உலகம் முழுக்க அச்சடிக்கப்படக்கூடிய குர்ஆன்ல என்ன எவ்வளவு வசனங்கள் எண்ணிக்கை காட்டப்படுகிறது, அச்சடிக்கப்படுகிறது என்று பார்த்தால் 6236 எண்களை கொண்டிருக்கிற அந்த வசன நம்பரை கொண்டிருக்கிற குர்ஆன் எண்ணிக்கை தான் பெரும்பாலும் அச்சடிக்கப்படுகிறது.
அது என்ன பிரச்சனை? அதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்த்தா அதுலயும் சிக்கல் ஒண்ணும் இல்ல. ஆனால் இந்த குர்ஆனை மொழிபெயர்க்கிறவங்க, குர்ஆனை அச்சடிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா சில நேரத்துல அந்த வசனங்களுக்கு நம்பர் போடும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 1, அர் ரஹ்மானிர் ரஹீம் 2, மாலிகி யௌமித்தீன் 3 அப்படி நம்பர் போடும்ல. இந்த நம்பர் போடுறதுல பின்னாடி வந்தவங்க சில பேரு 2 ஒன்னா சொல்ல வேண்டிய மேட்டரை 2ஆ உழைச்சு செய்தி அதே செய்திதான் இருக்குது. இந்த அத்தியாயங்களுக்கு எப்படி நம்பரை கூட்டினாங்களோ அது மாதிரி இங்கேயும் ஒரே செய்திக்கு 2 நம்பரை போட்டு விட்டுறாங்க. அவங்க பாக்குறாங்க, ஓதிக்கே வர்றாங்க, யாலமூன் அப்படின்னு வருதா, ஒரு வட்டத்தை போட்டு நம்பர் 1ன்னு போட்டுரு. தஃபாலூன் நீங்க ஓதும்போது கேளுங்க, இவன் ஓதுறாங்க, ஓதும் அப்படியே கொண்டு போய் முடிப்பாரு, ஒரு இடத்துல அப்படியே கொண்டு போய் முற்றமா இருக்கும். யாலமூன், முத்தகீன், தஃபாலூன், ததக்கரூன், தஹ்ததூன், தாக்கிலூன். என்ன பாக்குறாங்க? தாக்கிலூன் ஒரு முடியுமா இருக்குல்ல, டக்குன்னு போட்டு முடிச்சிரு. கருத்து முடியாட்டியும் பிரச்சனை இல்ல. அவங்க இந்த வாசக அமைப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு யாலமூன் வந்தவுடன் ஒரு நம்பரை போட்டு அப்படி போட்டு விட்டாங்க. அதனால சில இடங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா 2 மேட்ரு முடியறதுக்கு முன்னாடி ஒரு யாலமூன் வந்திருக்குது, ஒரு ஆள நம்பரை போட்டு விட்டுறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, மேட்ரு முடியலையே, அதுக்குள்ள எப்படியாவது ஒரு வசனம்னு கணக்கு பண்றது, அதனால மேட்ரு முடிஞ்சதோட சேர்த்து ஒரு நம்பர் போட்டுக்குவோம் அப்படி சில பேர் போட்டாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா சில ரொம்ப அற்ப சொற்பமான இடங்கள்ல இந்த எண்ணிக்கை கூடி விட்டது. நம்பர் தான் முடிச்சபடியே செய்தி கூடல. அதுலயும் கவனமா இருக்கணும். குர்ஆன்ல இருக்கிற எந்த வசனமும் கூடி போயிரல, குர்ஆன்ல எந்த போதனையும் கூடிரல, அல்லது எந்த போதனையும் குறைஞ்சிடல. போதனைகள் அப்படியே இருக்கிறது. அதற்கு போடப்பட்ட நம்பர்களில் அதையும் ரசூல் தான் போட்டு நின்றுட்டு போல. இது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் போடல. பின்னாடி வந்து போட்டதுனால அந்த நம்பரில் கொஞ்சம் கூடுதல் குறைவு வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த நபி தோழர்கள் தொகுத்து வச்ச அந்த புத்தகத்துல கூட அவங்களும் கூடுதல் குறைவாக நம்பர்களை தொகுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அந்த வரலாற்றிலையும் பார்க்க முடிகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அவங்க ஒரு புக் வச்சிருந்தாங்களே குர்ஆனை தொகுத்து, அவங்க எழுதின ஆளு தானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வச்ச அந்த குர்ஆனை எடுத்து பார்த்தா 6218 வசனங்கள் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு குர்ஆனை தொகுத்து வச்சிருந்தாங்க. அந்த குர்ஆனை போய் படிச்சு பார்த்தா 6616 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த நம்பர்ல கருத்தை கவனிக்காமல் அந்த வசனத்தினுடைய அமைப்பை பார்த்ததுனால சில பேர் நம்பரை போட்டு விட்டாங்க. அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவு ஏற்பட்டு போச்சு. இன்னும் எந்த அளவுக்குன்னா அதுல தவறுகள் கூட செஞ்சிருக்கிறாங்க. என்ன தவறு அப்படின்னா, கருத்து முழுமையடைகிறதுக்கு முந்தைய ஒரு நம்பரை போடுறோமே, அப்புறம் ரெண்டு வசனம்னா 2 கருத்து வரணுமே, 2 வசனம் சேர்ந்து ஒரே கருத்து தானே வருது என்பதை யோசிக்காமல் செய்திருக்கிறார். அந்த நம்பர் போட்டவங்க அப்படிப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கிறார். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். குர்ஆன்ல பல இடத்துல நீங்க பார்க்கலாம். செய்வினை ஒரு வசனத்துல வரும், செயற்பாட்டு வினைன்னு அடுத்த 2ஆவது வசனத்துல வரும், விதி ஒரு இடத்துல வரும், விதி விலக்கு அடுத்த வசனத்துல வரும். விதியையும் விதி விலக்கையும் சேர்த்து சொல்லணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 உடைச்சுட்டு விதி முதல் வசனத்துல, விதி விலக்கு 2ஆவது வசனத்துல, செய்வினை முதல் வசனத்துல, செயற்பாட்டு வினை 2ஆவது வசனத்துல, அப்படி நிறைய இடத்துல கருத்து பிழை ஏற்படுகிறதுமாக நம்பரை போட்டு பிரிச்சு விட்டாங்க. 4ஆவது அத்தியாயத்துல 168 169 வசனத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு வலமு லம் யகுனில்லாஹு லியக்ஃபிர லஹும் வலா லியஹ்தியஹும் தரீகா. காபிர்களுக்கு, தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களுக்கு அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான். இது முதல்ல ஒரு வசனம் போட்டு நம்பர் முடிச்சிட்டான். அடுத்த வசனத்தில் வருது, இல்லா தரீக ஜஹன்னம, நரகத்துடைய வழியை தவிர, சேத்துல போடணும், நரகத்துடைய வழியை தவிர வேறு வழியை காட்ட மாட்டான் வரணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வசனம் முடிய வராது எழுதியும் தரீகா தரீகா அப்படின்னோட அவங்க முடிஞ்ச மாதிரி அந்த துணி வருதுல, உடனே நம்பரை போட்டு முடிச்சிட்டு விதி விலக்க அடுத்த வசனத்துல சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லலாம். வழக்கத்துல ஆத்தினா மூசா ஆயாத்தின் பையினாத்தின், மூசா ஒரு தெளிவான சான்றுகளோடு நாம் அனுப்பிவிட்டோம் சொல்லிவிட்டு, அதோ இலா சுல்தானின் முபீன், தெளிவான சான்றுகளோடு அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை போட்டாங்க. அடுத்த வசனத்துல பார்த்தா இலா ஃபிரௌன, ஃபிரௌனிடத்திலே,
பிறவனிடத்திலேங்கிற ஒரு வசனமா மேல உள்ளதோட சேர்க்காட்டி அர்த்தம் முடியாது. ஆனா அப்படி பிரிச்சுட்டாங்க. இது நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல கோளாறோ இதுல ஒரு பெரிய பாதிப்புகளோ அதனால ஒரு பெரிய இழப்புகளோ ஏற்படல. என்ன ஒரு சின்ன சிக்கல், கருத்தை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமமாயி போச்சு. இப்படி நம்பர் போட்டதுனால ரெண்டையும் தனித்தனியா மொழிபெயர்க்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அடைப்பு குறி போடுறாங்கல்ல, பிராக்கெட் போடுறாங்கல்ல, ஒவ்வொரு வசனம் குர்ஆன் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு வசனத்திலையும் பிராக்கெட் போட்டு நிறைய சொல்ல வேண்டியதா போச்சு. காரணம், சேர்க்க வேண்டிய 2 வசனத்தை 2ஆ பிரிச்சதுதான் காரணம். இப்போ மூசாவை அனுப்பினோம்னு வந்துருச்சு. அடுத்த இடத்துல பிராவுன் இடத்தில் வருது. பிராவுன் இடத்தில் வந்து அர்த்தம் முடியல. அங்கிட்ட ஒரு பிராக்கெட் போட்டு பிராவுன் இடத்தில் மூசாவை அனுப்பினோம். அங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பிராக்கெட் போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. இந்த ஒரு செய்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய, தொகுப்பு வரலாற்றிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கு அடுத்து பார்த்தா குர்ஆன்ல வந்து இன்னைக்கு 30 பாகங்கள் இருக்கிறது. 30 ஜுஸு இருக்குங்கிறோம்ல. இந்த 30 ஜுஸுங்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? குர்ஆன்ல 30 ஜுஸு இருக்கு. 1ஆம் ஜுஸு எடு, 2ஆம் ஜுஸு முடிச்சு விட்டேன், என் புள்ள 10 ஜுஸு முடிச்சுட்டா, நான் 30 ஜுஸு படிச்சு விட்டேன் இப்படிலாம் சொல்றவன், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜுஸு கணக்கு போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஜுஸுவை பிரிக்கவே இல்லை. மொத்த குர்ஆனை அத்தியாயங்களாக பிரித்து கொடுத்தார்களே ஒழிய அதை 30 பாகங்களாக 30 ஜுஸுக்களாக பிரிக்கின்ற வேலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்யல. அவங்களுக்கு பின்னாடி அபூபக்கர் தொகுத்தாங்கள, அவங்களும் செய்யல. அவங்களுக்கு பின்னாடி உஸ்மான் தொகுத்தாங்கள, அவங்களும் செய்யல. அவங்களுக்கு பிறகு பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் இந்த 30 பாகங்கள்ங்கிற வேலையை செஞ்சு வச்சாங்க. எதுக்காடி தேவையில்லை இது? எதுக்கு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கா ஒரு எண்ணம். ஒரு ஆள் நினைக்கிறார், நாம குர்ஆனை ஒரு மாசத்தையில ஓதி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைத்தால் அவருக்கு நாம கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுப்போம். என்ன வசதி? குர்ஆனை மொத்தமா 30 பிரிச்சு கையில கொடுத்தாச்சுன்னா, இன்னைக்கு 1 முடிச்சாச்சுப்பா, நாளைக்கு 2 முடிச்சாச்சு, நாளை கழிச்சு 3 முடிச்சாச்சு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னா ஓதுனா ஒரு மாசத்துல ஓதி முடிச்சிடலாம். அதுக்காக வேண்டி 30 பிரிச்சோன்னு பிரிச்சாங்க. அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அந்த தேவையும் இல்ல. ஒரு மாசத்துல குர்ஆனை ஓதி முடிக்கணும்னு மார்க்கத்துல இந்த சட்டமும் இல்ல. இன்னும் சொன்னா ஒரு மாதத்துல முடிக்கணும்னு சொன்னதுனால, அதுக்கு முடிக்கிறது நல்லதுங்கிற மாதிரி அவங்க கிளப்பி விட்டதுனால ஏற்பட்ட கோளாறு என்னன்னா, அந்த 30 பிரிச்சாங்கல்ல, பிரிக்கும் போது பார்த்தா இந்த வசனத்துல எப்படி கோளாறு இருந்துச்சோ, 2ஆ உடைச்சதுனால கருத்து 2ஆ வெட்டி போச்சோ, அது மாதிரி 30 ஜுஸுவா பிரிச்சதுனால சில இடங்கள்ல பார்த்தா கருத்து முதல் வசனத்துல விதி வந்திருக்கிறது, அடுத்த ஜுஸுல விதி விலக்கு வந்திருக்கிறது. அது மாதிரி நிறைய கோளாறு ஏற்பட்டு போச்சு. ஒரு சூறாவை 2 துண்டு 3 துண்டு 4 துண்டு இப்படி எல்லாம் போட்டு 30 பிரிக்கணும் என்றதுக்காக வேண்டி இஷ்டத்துக்கு உடைச்சு. பக்ரா சூறாவை எடுத்துங்க, 286 வசனம் இருக்குது மொத்தம். 141 வசனத்தோட முதல்ல ஒரு ஜுஸை கட் பண்றாங்க. அடுத்து 252 வசனம் வரும்பொழுது 2வது ஒரு வெட்டு வெட்டி இது 2வது ஜுஸுங்கிறாங்க. அடுத்து மீதி ஒரு 34 இருக்குது. அந்த 34 3வது ஜுஸுக்கு போட்டு அதை அங்கிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு சூறாவையே 30 பிரிக்கணும்ன்றதுக்காக இப்படி 3ஆ பிரிச்ச சூறா, 2ஆ பிரிச்ச சூறா, 2 சூறா 3 சூறாவை சேர்த்து வச்ச ஜுஸு, இப்படிப்பட்ட வேலைகளையும் அவங்க செஞ்சு வச்சாங்க. இந்த ஜுஸு செஞ்சதுனால அப்படி செய்யணும் மார்க்கத்துல சொல்லல, அதை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அது ஒரு அவசியம் இல்லாத ஒரு வேலையை அது ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க. அதனாலையும் இந்த இழப்பு ஏற்படல. அதனால கூடுதல் குறைவானா கூடுதல் குறைவு இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, கருத்துக்கு மாற்றம் இல்லை, இருக்கிற செய்தி குறையலை அல்ல இல்லாத செய்தி கூடல. அவங்க ஒரு 30 நாள்ல ஓதி முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்காக ஒரு வசதியை செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க நினைத்துக் கொள்ளலாம். அது மாதிரி பிரிச்சாங்க. இந்த அளவுக்குனா ஒரு சூறா பிரிக்கிறாங்க, ஜுஸுக்காக வேண்டி பிரிக்கிறாங்க. சூரத்துல் ஹிஜ்ர் மொத்தம் 99 வசனம் இருக்குது. அந்த சூறாவுல ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் எடுத்து 98 வசனத்தை 2வது ஜுஸுல போட்டு, ஒரு ஆயத்தை முதல் ஜுஸுல, ஒரு ஆயத்தை 13வது ஜுஸுல போட்டு, மீதி இருக்கிற 98 வசனத்தை 2வது ஜுஸுல கட் பண்றாங்க. கரெக்டா பிரிக்கணுமா? வசனம் எண்ணு வார்த்தையை கனெக்ட் பண்ணி
கரெக்டா துண்டு போடணும்னு சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் சூறாக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. இது ரசூலுல்லாஹ் செய்யல, உஸ்மான் அவங்க செய்யல, அபூபக்கர் அவங்க செய்யல, பின்னாடி வந்தவங்க செஞ்சது என்று அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 துண்டு போட்டாங்க. பெரும்பாலானவங்களுக்கு அந்த துண்டு தெரியாது. ஆனா மதரசால ஓடுறவங்களுக்கு, திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனை வாசித்துக் கொண்டே இருக்கிறவங்களுக்கு அந்த துண்டுகளை பத்தி ஒரு அறிவு இருக்கலாம். என்ன துண்டு போட்டாங்க? மன்சில் ஒரு துண்டு. அது என்ன மன்சில்? குர்ஆனை 7 துண்டாக்குறது. எப்படி குர்ஆனை இப்ப 30 பாகமாக பிரித்தார்களோ அது மாதிரி 7 பாகமா பிரிச்சு, இது முதல் மன்சில், இது 2வது மன்சில். ஒரு வாரத்துல குர்ஆனை முடிக்க நினைக்கிறவரு ஒரு நாளைக்கு ஒரு மன்சில் ஓதுறான், 7 நாளைக்கு 7 மன்சில் ஓதிடலாம். அப்படி ஒண்ணு பிரிச்சு வச்சாங்க. அது மாதிரி ஒரு ஜுசுவைய கால் ஜுசு, அரை ஜுசு, முக்கால் ஜுசுன்னு 4 பிரிச்சு அப்படி ஒண்ணு குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அரபி மூலம் மட்டும் இருக்குத, அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா குர்ஆன்ல கால் ஜுசு ருபு அப்படின்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க, சைடுல போட்டிருப்பாங்க. நிஸ்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க, சலாசத்து அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. போட்டு வச்சு இது காலு, இது அரை, இது முக்காலு, இப்படி நீ ஓதுனா 4 நாளையில ஒரு ஜுசு முடிச்சிடலாம். அதே மாதிரி மதரசாக்கள் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு விதமா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. குர்ஆன் மதரசாவை மனப்பாடம் பண்றாங்களே, அந்த மனப்பாடம் பண்றதுக்கு வசதியாக சுமுனு அப்படின்னு ஒண்ணு பிரிப்பாங்க. அது என்ன சுமுனு? சுமுனுனா 8ல் 1. ஒரு ஜுசுவை 8 வெட்டு, 8 வெட்டி ஒரு நாளைக்கு ஒரு சுமன் பாடம் கொடுத்துரும். நீமா ஒரு நாளைக்கு ஒரு சுமன் மனப்பாடம் பண்ணா 8 நாளையில ஒரு ஜுசு மனப்பாடம் பண்ணிடலாம், 80 நாளையில 10 ஜுசு மனப்பாடம் பண்ணிடலாம் என்று சொல்லி பெரும்பாலும் இந்த ஆளுங்கள் ஹாபில்கள் ஓதுறாங்களா குர்ஆன்ல இரவு தொழுகைக்கு. இப்ப எல்லா பள்ளிவாசலையும் தராவி தொழுகிறாங்க. எல்லாத்தையும் போய் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரக்காத்துக்கு முடிக்கிறது எல்லாம் ஈவனா முடிப்பாங்க. 90% பள்ளிவாசல்கள்ல கரெக்டா முதல் நாள் போய் பாருங்க, அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிப்பாரு முதல் ரக்காத்துல. 2வது ரக்காத்துல யா அய்யுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதீன ஆரம்பிப்பார். 3வது ரக்காத்துல இன்னல்லாஹ் லா யஸ்தஹீன் ஆரம்பிப்பார். அவர் இஷ்டத்துக்கு முடிக்கிறாங்க தானே, முடிக்க மாட்டாங்க. மொத்தம் 1.25 ஜுசு எடுத்துக்க வேண்டியது. 1.25 ஜுசுல 10 சுமன் வந்துடும். ஒரு ஜுசுக்கு 8 சுமனு, அடுத்த ஜுசுல ஒரு 2 சுமனு, 2 பாகத்தை எடுத்து 8ல 2 பாகத்தை எடுத்து 10 பாகமாக்கி 20 ரக்காத்துக்கு அதை அப்படி கரெக்டா டிவைட் பண்ணி 10 அந்த 10 20ஆக ஓதி முடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அதுவும் இல்லாது. அதுவும் பிற்காலத்தில் செய்யப்பட்டது. அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லது உஸ்மான் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதனால அதுல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி. அதே மாதிரி குர்ஆன்ல செஞ்சு வச்சிருக்கிற இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, குர்ஆன்ல சஜிதா செய்யணும்னு இருக்கு. சில வசனங்களை ஓதும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செஞ்சாங்க. நாமளும் அந்த இடத்துல குர்ஆன் ஓதும்போது சஜிதா செய்ய வேண்டியதான். இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, அதனுடைய எண்ணிக்கை பலகீனமான அறிவிப்புகளை கவனத்தில் கொண்டு மொத்தம் 14 இடத்துல ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சிருக்கிறாங்க. 4 இடம் தான் ஆதாரபூர்வமானது, 14 இடத்துல செஞ்சிருக்கிறதாக அத பலகீனமான செய்திய கருத்துல கொண்டு அந்த 14 இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. ஓடிட்டே வந்தீங்கன்னா தெரியும், சைடுல கிராஸ் ஆயிருப்பாங்க சஜிதா, இந்த இடத்துல சஜிதா வசனம் இருக்குது, நீங்க சஜிதா செய்யுங்க. இது உஸ்மான் தொகுத்த பிரதியில இந்த சஜிதா மேட்டர் உண்டானா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் எதையாவது செய்ய சொல்லியிருப்பாங்க ஒரு வசனத்துக்கு, அதையெல்லாம் சேர்த்து குர்ஆன்ல எழுதுனா ஹதீஸையும் குர்ஆனையும் சேர்த்து இவ்வளவு பெருசு வந்துருமே. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் குர்ஆனோடு குர்ஆனை எழுதுற ஆட்களை கூப்பிட்டு நீ ஹதீஸை எழுதாதுன்னு தடை போட்டாங்க. ஏன்? குர்ஆன் ஹதீஸும் மிர்ஜாயிடக்கூடாது, மிங்கராய கலந்துடக்கூடாது, குர்ஆனை எழுதுற குர்ஆன் மட்டும் எழுது, ஏன் பேச்சையும் சேர்த்து எழுதுனா 2ல எது குர்ஆன் எது ஹதீஸ்னு தெரியாம போயிடும் தடை போட்டாங்க. ஆனா ஹதீஸ்ல இருக்கிற சில தகவல்களை எடுத்து குர்ஆனுடைய ஓரத்துல இந்த இடத்துல இது சொன்னாங்க, அந்த இடத்துல சரியா செய்ய சொன்னாங்கன்னு எழுதுனா பின்னாடி குர்ஆன் ஹதீஸும் மிங்கராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு செட்டப்பை செஞ்சிருக்கிறாங்க. அது செய்யக்கூடாத ஒரு காரியம் நடைமுறையில். அதனாலையும் குர்ஆனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை நீங்க மனசுல கவனமா இருக்க வேண்டிய இந்த எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் என்னத்துனா அவங்க சைடுல போட்டு பிரிச்சுதான் காட்டியிருப்பாங்க. அந்த வசனத்துக்கு உள்ள இருக்க மாட்டாங்க, சைடுல கோடு போட்டு இது சஜா செய்ய வேண்டிய இடம்னு காட்டியிருப்பாங்களே ஒழிய இது குர்ஆனில் உள்ளது என்று அவர்கள் காட்டியிருக்க மாட்டார்கள். அது ஒண்ணு. அதுலயும் பாத்தீங்கன்னா மதுகப் அடிப்படை, மதுகபையெல்லாம் உள்ள சில பேர் மதுகப கூட உள்ள நுழைக்கிற அளவுக்கு. எப்படி மதுகப இந்த சஜிதாவுல மதுகப நுழைக்கிறாங்க? 22வது அத்தியாயத்துல
77வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சூரத்துல் ஹஜ்ஜில கடைசி வசனம், கடைசிக்கு முதல் வசனம் நினைக்கிறேன், 22 77 எடுத்து பார்த்தா சஜிதான் போடுவோம். அப்படி இப்ப குர்ஆன் அப்படி கிராஸ்ல திருப்பி படிச்சு பார்த்தா இந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இடத்தில் சஜிதா செய்வது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வழிமுறையாகும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வழிமுறை எதுக்கு குர்ஆனுக்குள்ள வருது? அவங்க சொன்ன செய்திக்கு குர்ஆனுக்குள்ள எழுதணும், அது செய்யக்கூடாது. இன்னொரு இடத்துல ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க பள்ளியாசல போய் தராவி தொழுகைன்னா தெரியும், எல்லா இடத்துலயும் சஜ்தா செய்வாங்க. ஷாஃபி மதுஹப் பள்ளியாசலையும் சஜ்தா செய்வாங்க குர்ஆன் திலாவத்துக்கு, ஹனபி மதுஹப் பள்ளியாசலையும் சஜ்தா செய்வாங்க. ரெண்டும் கணக்கு ஒன்னா இருக்கும். இவர் ஒரு இடத்தை விட்டுருவார், அவங்க ஷாஃபி செய்ய வேண்டியது. இவர் ஒரு இடத்தை விட்டுருவார், அது ஹனபி செய்ய வேண்டியது. இது குர்ஆன்ல செய்யக்கூடாத ஒரு ஏற்பாடு நடைமுறையில் இருக்கிற. இதை நாம விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் எது குர்ஆன்ல உள்ளது எது இல்லாதது என்பதை புரிந்து கொண்டால்தான் குர்ஆன் விஷயத்துல யாரும் நம்மள குழப்ப முடியாது. குர்ஆனை காட்டி நம்மளை யாரும் வழிகெடுக்க முடியாது. குர்ஆனை வச்சு பேசி நம்மளை யாரும் தவறான ரூட்டுக்கு அழைச்சிட முடியாது. அப்ப இதுவெல்லாம் சாதாரணமாக நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய முக்கியமான குர்ஆனை பற்றி உண்டான அடிப்படை தகவல்கள். அதே மாதிரி குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தை தொகுக்கிற நேரத்துல ஒவ்வொரு குர்ஆன் அத்தியாயத்திலையும் மக்கியும் மதனியும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது மக்கி மதனி அப்படின்னா இது மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம், இது மதீனாவில் அருளப்பட்ட அத்தியாயம் அப்படின்னு அதுல ஒவ்வொரு சூறாவுடைய ஸ்டார்டிங்ல எல்லாரும் போட்டு வச்சிருக்கிறார். இதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இதுல உஸ்மானுடைய அந்த பிரதியில இடம் பெற்றிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா இவங்க மக்கின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க, மக்காவில் அருளப்பட்டதுன்னு வரலாறு சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது இது மதனின்னு. சில இடத்துல மதனின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா இது மக்காவில் இருக்கிற மாதிரி தெரியுது. சில இடத்துல சான்று கிடைக்குது, இது மக்காவில் தான் அருளப்பட்டிருக்கலாம், சில இடத்துல இது மதீனாவில் அருளப்பட்டிருக்கலாம் சான்று கிடைக்குது. அதை வைத்துக் கொண்டு இது மக்காவில் அருளப்பட்டதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம். எங்க அருளப்பட்டா என்ன, போதனைகள் தானே முக்கியம். அது மாதிரி ஒரு வேலையை செஞ்சு வச்சாங்க. அதை அவங்க பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா, மக்காவில் அருளப்பட்டது எப்படி பிரிக்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே அப்படின்னு கூப்பிட்டு பேசினா அப்ப இது மக்காவில் இருக்கிறது விளங்கிக்குவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு ஆரம்பிச்சா இது மதீனாவில் அருளப்பட்டது, மூமின்களே ஆரம்பிச்சா மதீனாவில் அருளப்பட்டதுன்னு விளங்கிக்குவோம். அதை வச்சுதான் பிரிச்சிருக்கிறோங்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா கூட சில இடங்கள்ல வக்கீல் போட்டு வச்சிருக்காங்க, அங்க யாரி உள்ளதீன்னு ஆரம்பிக்குது. சில இடத்துல மதனின் போட்டு வச்சிருக்காங்க, அங்க யாரி உள்ளாசன ஆரம்பிக்குது. அப்ப இதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை, ஒரு அவசியமற்ற ஒரு செயலை அதுல செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது செய்யப்பட்டிருந்தால் கூட அதனால் திருமறை குர்ஆனுடைய போதனைக்கோ வழிகாட்டுதல்களுக்கோ எந்த விதமான பங்கமும் ஏற்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதுல இன்னொன்னு போட்டு வச்சிருப்பாங்க, இன்னும் நிறைய போட்டிருக்கிறாங்க. அதுல நிப்பாட்டுறது, அது ஒரு சட்டம் சொல்லுவாங்க. குர்ஆன் ஓதிட்டே வரும்போது இந்த இடத்துல நிறுத்தம் கண்டிப்பா வக்ஃபு லாசிம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சைடுல போட்டு வச்சிருப்பாங்க. மீம்னு ஒரு சின்ன மீமை போட்டு குர்ஆன் எடுத்து பாருங்க தெரியும். நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல ஒரு சின்ன மீமை போட்டிருப்பாங்க, சைடுல வக்ஃபு லாசிம், இந்த இடத்துல நிறுத்துவது கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும். சில இடத்துல லாமரிப்பு போட்டு வச்சிருப்பாங்க, இங்க நீங்க நிறுத்தினாலும் நிறுத்தலாம், நிறுத்தாட்டியும் போகலாம் அப்படிம்பாங்க. இன்னும் சில இடத்துல சக்கத்தான் போட்டு வச்சிருப்பாங்க, சீனு காபத்தே போட்டு வச்சிருப்பாங்க. இங்க நீ நிறுத்தணும், நிறுத்தினா மூச்சு விட்டுறாம நிறுத்தணும். நிறுத்தணுமா ஓதிட்டே கீழமன் மூச்சு விடாம நிறுத்து. சூரத்துல் கியாமா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், 75 சூரா இருக்குதா, அதுல எடுத்து பாத்தீங்கன்னா கீழமன் அப்படி கிராத்து போட்டு கேட்டு பாருங்க தெரியும். நிறுத்துவாரு, மூச்சு விட மாட்டார். அப்படி அப்படி ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. இந்த இடத்துல இப்படி நிப்பாட்டாத, பாரு வாசி நல்லா அழகா ஓதிட்டு போ. வரத்தில் குர்ஆனை தருத்தீலா, குர்ஆன் அழகான முறையில ஓது, ரொம்ப தெளிவா ஓது, அழகான குரல்ல ஓது, இப்படித்தான் சொன்னாங்க. இங்க நிப்பாட்டு, அங்க நிப்பாட்டாத, இங்க மூச்சு விடு, இங்க மூச்சு விடாத. இதுல எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவைன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையானே நமக்கு எந்த ரெக்கார்டும் இல்ல. ஆனா குர்ஆன்ல எழுதி வச்சிருக்காங்க. சில இடத்துல உதாரணமா இந்த 3வது அத்தியாயம் 95வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும்.
அங்க வந்து குல் சதகல்லாஹ் ஒரு வசனம், குல் சதகல்லாஹ், அடுத்து காஃபு ஃபே ரெண்டு எழுத்து இருக்கும். வக்ஃப் நிப்பாட்டு அப்படின்றது. திருப்பிக்கிட்டு பார்த்தோம்னா வக்ஃப் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிப்பாட்டினாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்களான்றதுக்கே தெரியல நமக்கு. ரசூலுல்லாஹ் கோவில் கொடுத்த ஜிப்ரீல் அந்த இடத்துல நிப்பாட்டினாராம். இது இல்லாத ஒண்ணே தெரியாது, எந்த ஆதாரமும் இல்ல, சான்றுகள் இல்ல. அதையும் அதுக்குள்ள சேர்த்தவங்க எழுதி வச்சிருக்க பாக்குறோம். அதுவும் குர்ஆனுடைய தொகுப்பில் நபிகளாயத்துடைய போதனைகளில் உஸ்மான் அவர்கள் நமக்கு தொகுத்து தந்த அந்த பிரதிகளில் இல்லாத ஒன்றை பிற்காலத்தவர்கள் செய்திருக்கிற வேலைகள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதுல ஏற்பட்ட இன்னொரு மாற்றம், வடிவத்தில் எழுத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது மாறத்தான் செய்யும், இதை யாரையும் குறை சொல்ல முடியாது. எழுத்து மாற்றம் இருக்கு, எழுத்து சீர்திருத்தமா நாள் ஆக ஆக ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மொழிய எப்படி எழுதினாங்களோ அதே மாதிரி தான் 500 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற மக்களும் எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நாள் ஆக ஆக எழுத்துல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். எல்லா மொழியிலேயும் வர்ற இயல்பு. நம்ம தமிழ்லே பாருங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஓலை சுவடிகள், பழங்காலத்தில் ஏற்பட்ட கல்வெட்டுகள் நீங்க போய் படிச்சு பாருங்க, என்னமா புரியுதாண்டு ஒன்னும் புரியாது, வாசிக்கவே முடியாது நம்மளால. ஆனா அந்த ஓலை சுவடிகளை வாசிக்கக்கூடிய பழங்கால தமிழை ஆய்வு செய்யக்கூடிய அந்த அறிவு பெற்றவங்க இருப்பாங்களே, அவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த புக்கத்துக்கு கொடுத்தா அவர் கட 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 கடன் வாசிட்டே போவார். அதனால எந்த மாற்றமும் இல்ல, எழுத்துல மாற்றம், செய்தியில மாற்றம் இல்ல. அது மாதிரி இப்ப நம்ம தமிழ்ல எடுத்துங்க, எத்தனையோ அப்படி நம்ம மாத்தி வந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சமீபத்துல மாத்திர ஒரு எழுத்துன்னு சொல்றதாருன்னா அவளை அப்படின்னு எழுதுறோம். அவளை அல்லது இவனை, இவர்களை, ஏதோ ஒண்ணு லைனா போடுறோம்னு வச்சுக்குவோம். இப்ப எல்லாரும் அந்த லை எப்படி எழுதுறோம், ஒரு ரெட்டை சுழி போட்டு அதுக்கடுத்து ஒரு லாவை போட்டுருவோம். இதே கொஞ்ச நாளைக்கு முந்தி எப்படி இருந்துச்சு, மேல ஒரு ஒத்த கொம்பு ஒண்ணு நிற்கும், லாவனாக்கு முந்தி மேல இப்படி ஒரு ஒத்த கொம்பு ஒண்ணு நிற்கும். அந்த ஒத்த கொம்பு போட்டு ஒரு லா போட்டா லைன்னு இருக்கும். அந்த இடத்தையும் ஒரு கொண்டு வந்து வைங்க. ரெட்டை கொம்பு போட்டு ஒரு லாவனா போடுங்க, அதையும் கொண்டு வைங்க. ரெண்டையும் வாசிக்கணும், எப்படி வாசிப்போம்? அதுவும் லைதான், இதுவும் லைதான். எழுத்துனா மாதிரி இருக்குது, ஓசை மாறல. குர்ஆன் எழுத்து வடிவத்தில் உள்ளதா, ஓசை வடிவத்தில் உள்ளதா? குர்ஆன் என்பது ஓதுவது. இப்ப எழுத்து எப்படி வேணா வச்சுட்டு போ, செய்தி மாறுதா? மாறல. அன்னைக்கு உள்ளதுக்கு இன்னைக்கு உள்ளதுக்கு அப்படி எழுத்துல நிறைய வித்தியாசம் வந்துருக்கு. அன்னைக்கு உள்ளது எடுத்து பார்த்தா உஸ்மான் எழுதி வச்ச தொகுப்பு இருக்குமே, அதை நான் எடுத்து பார்த்தேன், படிச்சு பார்த்தேன். அதுல உள்ள பிரதியில ஒண்ணு, ஆனா ஒரிஜினல் பார்க்கல, காப்பியே டூப்ளிகேட்ட பார்த்தா ஒண்ணுமே வேணுங்க, ஒண்ணும் புரியல. அந்த இப்போ அதே வசனத்துக்கு இப்ப இருக்கிற டெக்ஸ்டை வச்சுக்கிட்டு ஏதாவது கம்பேர் பண்ணி நமக்கு புரியுதான்னு பாப்போன்னு ட்ரை பண்ணா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, அவ்வளவு மாறி இருக்கு. ஆனா அதை வாசிக்க தெரிஞ்ச ஆளு கொண்டு போய் கொடுத்து அதையும் வாசி, இப்ப இருக்கிற இந்த இதையும் வாசி அப்படின்னா ரெண்டையும் ஒரே மாதிரி அவர் வாசிக்கார். நமக்கு வாசிக்க தெரியவில்லையே ஒழிய அது எந்த செய்தியிலும் கூட்டப்படவில்லை, எதுவும் குறையல, எதுவும் மாறிடல, எந்த ஓசையும் வித்தியாசப்பட்டுல. அப்ப உள்ளதுல எந்த புள்ளியுமே கிடையாது. அப்ப உள்ள அந்த எழுத்துல இப்போ சில கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம முஸ்லீம் கிராமங்கள்ல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க, இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பேய்க்கு கீழே ஒரு நுக்குத்தா அப்படின்னா புள்ளி இருக்குல்ல, அது சொல்லி கொடுப்பாங்க. தேய்க்கு மேல 2 நுக்குத்தா, பேன்னு சொன்னா கீழே ஒரு புள்ளி இருக்கணும், தேன்னு சொன்னா மேல 2 புள்ளி இருக்கணும், சேன்னு சொன்னா மேல 3 புள்ளி, இப்படி எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி தந்தாங்க. அப்ப உள்ளதுல அந்த நுக்குத்தாலே கிடையாது, புள்ளியே கிடையாது. பேயா ஒரு சட்டி மாதிரி இருக்கணும், தே அடுத்து ஒரு சட்டி இருக்கும், சே அதுக்கடுத்து ஒரு சட்டி இருக்கும், வட்ட வட்டமா வட்ட வட்டமா இருக்கு. நமக்கு பார்த்தா ஒண்ணு புரிய மாட்டேங்குது, என்னடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, அப்படியே ஜாங்கிரிய பிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. இந்த தெலுங்கு அதெல்லாம் பார்த்துட்டா, தெலுங்கு பாருங்க நீங்க, ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா இருக்கணும். தெலுங்கு தெரியாது, தெரிஞ்சவன் படிச்சு போடலாம், தெரிஞ்சவங்க பார்த்தா அப்படியே வட்ட வட்டமா வட்ட வட்டமா இருக்கு. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படித்தான் நமக்கு இருக்குது. ஆனா அந்த மொழி, அந்த ஆரம்ப நிலை மொழி அறிவு பெற்றவர்கள் கையில கொடுத்தா ஈஸியா வாசிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு குர்ஆனை அல்ஹம்துலில்லாஹ் எடுத்து கொடுத்து வாசிக்க சொன்னா எப்படி இதை பார்த்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாசிக்கிறோமோ, சட்டி சட்டியா இருக்கிற அந்த அரபியல் எழுத்தை எடுத்துக்கிட்டு அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறார். நம்ம இதை பார்த்துக்கிட்டு அர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறோம், அவர் அதை பார்த்துக்கிட்டு அர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறார். எதுவும் மாறல, ஒளியில மாறல, ஓசையில மாறல, செய்தி மாறல,
எழுத்தினுடைய வடிவம் மாறி இருக்கிறது. பிற்காலத்தில் வந்து படிக்கணும், அது வேணும்னு செஞ்சது. ஏன் மத்த மொழி எல்லா பக்கமும் இஸ்லாம் பரவுது, மத்த நாட்டுக்காரனுக்கு ஒரே சட்டி சட்டியா போட்டுருந்தா ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்கிறான். ஏதாவது வித்தியாசப்படுத்தி கொடுப்போம், புள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, புள்ளிக்கு அப்புறம் இந்த கோடு மேல இங்கிலையும் கோடு போடுறது இருக்குதா, ஆ இ உ அப்படிங்கிற தமிழ்ல ஆன்னு சொல்றதா ஆவுக்கு தனியா ஒரு எழுத்து இருக்கும், ஈக்கு தனியா ஒரு எழுத்து இருக்கும், ஊக்கு ஒரு தனியா எழுத்து இருக்கும். அரபியில 3 கிலோ வேற ஒரே எழுத்த ஒரு கோடை போட்டு விடுவான், அலிப்பு ஒண்ணு நிக்கும். அதுதான் ஆ, அதான் ஈ, அதான் ஊ. எங்க ஊ தேவைப்படுது அங்க ஊவா வாசிக்க, எங்க ஈ தேவைப்படுது ஈயா வாசிக்க, எங்க ஆணு தேவைப்படுது ஆணு வாசிக்க. வெறும் கோடு மட்டும் தான் நிற்கும். அந்த மக்கள் அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஆதான் தேவை, பின்னாடி வருகள்னு வருது, அப்ப முன்னாடி ஆளாத்தான் இருக்கும். இது ஈன்னு வாசிக்க கூடாது, ஈன்னு இவர்கள் கூட வரலாம். இந்த இடத்துல ஈ தேவைப்படுது, இந்த இடத்துல ஊ தேவைப்படுது, உலக்கு லக்குன்னு வருது பின்னாடி, முன்னாடி அப்போ இந்த ஊன்னு தான் வாசிக்கணும், அப்பதான் உலக்கு கரெக்டா வரும். விளக்குமாறு லக்குமாறு வருது, இப்ப வீண் தான் வாசிக்கணும் இத என்று சொல்லி அந்த காலத்துல அந்த மொழி அறிவு படைத்தவர்கள் இன்னைக்கும் கூட அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் அரபு நாட்டுல குர்ஆனை தவிர்த்து இருக்கிற மத்த நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயி எதுவுமே இருக்காது. மேல இப்ப நம்ம குர்ஆன் எடுத்து பாருங்க, அலிஃபுக்கு மேல ஆவுக்கு ஒரு ஜபர் ஒன்று போட்டு வச்சிருக்கோம், ஈன்னு சொல்ல ஒரு ஜேர் போட்டு வச்சிருக்கோம், ஊன்னு சொல்ல ஒரு பேசு போட்டு வச்சிருக்கோம். அது அன்றைக்கு இல்லை, இன்றைக்கும் அரபியர்களிடத்துல பழக்கத்துல இல்லை. வெளிநாட்டவர்கள் மொழி தெரியாதவர்கள் குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி அந்த செட்டப்பையும் செய்து வைத்திருக்கிறார்கள். அதனாலேயும் குர்ஆன்ல இந்த மாற்றம் ஏற்படுறது, எழுத்திலே ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம குர்ஆன் சம்பந்தமாக அத்தியாயம் வசனம் சஜிதா போடப்பட்டிருக்கிற சைடு எழுத்துக்கள் இதுவரைக்கும் இன்றைய காலம் வரைக்கும் வந்து நிற்கக்கூடிய மாற்றங்கள் இவ்வளவுதான். இன்னும் இதற்கு அடுத்து வேறு பல தகவல்களை திருமறை குர்ஆன் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ்